பிரைஸ் எல்லாம் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் உழைத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக காரியங்களை செய்தவர்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் கூட எதை செய்தாலும் எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, நம்ம வேதாகமம் நம்முடைய கரத்திலே எப்படி கிடைத்தது, வேதாகம கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகிறதான பாடத்தின் கீழாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மொழிபெயர்ப்பு. வேதாகமம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது, ஒரிஜினலாக அசல் முதல் காப்பி எந்த மொழியிலே எழுதப்பட்டது அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பு. ஏறக்குறைய ஒரு சில நூற்றாண்டுகளே என்று சொல்ல முடியும். அப்பொழுதெல்லாம் எந்த மொழியிலே உள்ள வேதாகமம் புழக்கத்திலே இருந்தது, திருச்சபையிலே பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, லத்தீன் மொழியிலே இருந்ததான வேதாகமம் புழக்கத்திலே இருந்தது, திருச்சபையிலே பயன்படுத்தப்பட்டது. அந்த நாட்களிலே அதிகமாக காணப்பட்ட, அதே நேரத்திலே தங்களுடைய கரத்திலே அதிகாரத்தை வைத்திருந்த திருச்சபை என்று சொல்லி பார்க்கும் பொழுது எது அப்படின்னா, ரோமன் கேத்தலிக்க திருச்சபை என்று நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நாட்களிலும் வேறு சில திருச்சபைகளும் இருந்தது. ஆனால் இவர்கள்தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிற, அதிகாரத்தை கையிலே உடையவர்களாக காணப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய பாரம்பரியங்கள், இவர்களுடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் மக்கள் மீது திணித்தார்கள். வேதாகமம் திருச்சபையிலே தான் இருக்கிறதாக இருந்தது. அதிலும் விசேஷமாக வேறு எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வைத்திருந்த காலகட்டமாக அது காணப்பட்டது. அப்பொழுதுதான் ஜான் விக்லிஃப் என்று சொல்லுகிற மனிதன் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். பிற்பாடு அவருக்கு துன்புறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது, அவரை எதிர்த்தார்கள், அவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய உடல் நல குறைவினாலே அவர் இறந்து போனார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. ஆனாலும் அவர் இறந்து ஏறக்குறைய 44 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவருடைய எலும்பை எடுத்து எரித்து அதை ஆற்றிலே வீசினார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அவருக்கு பின்பதாக வந்த ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த பொழுது, வில்லியம் டிண்டேல் என்று சொல்லுகிறவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதிகமாக அவருக்கு பின்னாட்களிலே வந்த அநேக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இந்த வில்லியம் டிண்டேலுடைய மொழிபெயர்ப்பை தான் ஆதாரமாக வைத்து கொண்டார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற, இன்றைக்கும் புழக்கத்திலே இருக்கிறதான கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்று சொல்லப்படுகிறதான மொழிபெயர்ப்பு, அதிலும் கூட ஒரு 80% வரைக்கும் இந்த வில்லியம் டிண்டேலுடைய மொழிபெயர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டவை, அதை ஆதாரமாக அடிப்படையாக கொண்டவை என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இந்த வில்லியம் டிண்டேல் இறக்கும் பொழுது அவர் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு இறந்து போனார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, இங்கிலாந்து மன்னரின் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்படி அவர் ஜெபித்ததின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு 8ஆம் ஹென்றி என்பவர் மன்னராக வந்த பொழுது, 8ஆம் ஹென்றி என்று சொல்லப்படுகிறதான ஒருவர் மன்னராக இங்கிலாந்திலே வந்த பொழுது அவர் வேதத்தை மொழிபெயர்த்து அச்சிடுவதற்கும் எல்லா விதமான காரியங்களுக்கும் அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த வில்லியம் டிண்டேலுடைய மிக பெரிய ஒரு நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உழவன் முதல் ராஜா வரைக்கும், அதாவது ஒரு கீழ்த்தட்டத்தில், அதாவது கீழ்
மட்டத்தில் இருக்கிறதான ஒரு மனிதன் முதல் மேல் மட்டத்தில் இருக்கிறதான ஒரு மனிதன் வரைக்கும் எல்லாரும் தங்களுடைய கரங்களில் தங்களுடைய மொழியிலே தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக பெரிய நோக்கமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆகையினால அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், வேத வாக்கியம் ஒரு ஒளியாக காணப்படுகிறது. அது நமக்கு வழியை காட்டுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், எதை நம்ப வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வேத வாக்கியம்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை அவர் நம்பினார். அதை தான் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வேதத்திலையுமே கூட வாசிக்கிறோம். சங்கீதம் 119, 105 நம்மால் வாசிக்க முடிகிறது. அவருடைய வேதம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லியம் டிண்டேல் இவர் வேறு நாட்டிற்கு சென்று ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவரை துன்புறுத்துகிறாங்க. ஏறக்குறைய 500 நாட்கள் சிறையில் அடைத்து வைக்கிறார்கள். பிற்பாடு அவருடைய கழுத்தை நெரித்து கொல்ல பார்க்குறாங்க. அப்படி கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். பிற்பாடு அப்படி கொல்ல முடியாமல் அவரை தீக்கிரையாக்கினார்கள், தீயிலிட்டு எரித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த வில்லியம் டிண்டேல் என்பவர் தேவனுக்காக, அதாவது தேவனுடைய வார்த்தையை ஒருவருடைய சொந்த மொழியிலே கொடுப்பதற்காக, அந்த காரியத்திற்காக தன்னுடைய ஜீவனை விட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஜான் விக்லிஃப், வில்லியம் டிண்டேல் இவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக காரியங்களை எல்லாம் செய்து தங்களுடைய ஜீவனை அதற்காக விட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டங்களில் இன்னும் ஒரு சிலரும் இருந்து தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்கிறார்கள், ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் மற்ற மொழிகளிலும் மொழிபெயர்க்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வில்லியம் டிண்டேல் இவர் இருக்கிறதான நாட்களிலே தான் இவர் மார்ட்டின் லூத்தர் போன்றதான மனிதர்களும் வந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, இந்த ஜான் விக்லிஃப் இருந்ததான நாட்களிலேயே நம்ம இன்னொருவரை குறித்து நம்ம பார்த்தோம். போஹேமியன் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு மொழியிலேயும் ஹங்கேரியன் என்று சொல்லப்படுகிறதான மொழியிலேயும் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்காக காரியங்களை மேற்கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தோம். அவர் யார்னா ஜான் ஹஸ் என்பவர் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஜான் ஹஸ் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த விக்லிஃபினுடைய போதனைகளாலும் விக்லிஃபினுடைய செயல்களாலும் ஈர்க்கப்பட்டு நானும் தேவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதராக இவர் காணப்பட்டார். அப்போது இவர் இந்த போஹேமியன், ஹங்கேரியன் என்று சொல்லப்படுகிறதான மொழிகளிலே தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்த்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நாட்களிலே லத்தீன் மொழியிலே இல்லாமல் வேறு எந்த மொழியிலே, அது ஆங்கிலமாகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், அல்லது போஹேமியன், ஹங்கேரியன், இன்னும் என்ன மொழியாக இருக்கட்டும், எந்த மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தாலும் அவர்கள் மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையானது ஒரு சட்டத்தை வைத்திருந்தது. ஆகையினாலே இந்த ஜான் ஹஸ் என்பவரையும் நீர் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் தடை பண்ணுகிறார்கள், அவரை துன்புறுத்துகிறார்கள். ஆனால் இவர் அந்த காரியத்திற்கு உடன்படவில்லை. இவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது 1415 ஆண்டில் இந்த ஜான் ஹஸ் என்பவரை எரித்து தான் கொலை செய்கிறார்கள். அப்படி எரிப்பதற்காக அவர்கள் மரக்கட்டைகளை பயன்படுத்தும் பொழுது இன்னும் எதையும் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னால், விக்லிஃபினுடைய கையெழுத்து பிரதிகளை, வேதாகம கையெழுத்து பிரதிகளையும் அதற்கு எரிபொருளாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பின் பிரதிகள், அதிலும் விசேஷமாக விக்லிஃபினுடைய கையெழுத்து பிரதிகளை இவரை எரிக்கும் பொழுது அதிலே இட்டு எரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி எரிக்கப்படும் பொழுது இந்த ஜான் ஹஸ் என்பவர்
இவருடைய கடைசி ஜெபமாக அல்லது வார்த்தையாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், இன்னும் 100 ஆண்டுகளில் சீர்திருத்தத்திற்கான அழைப்புகளை அடக்க முடியாத ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புவார் என்பதாகும். இப்படியெல்லாம் நீங்கள் எரிக்கிறீங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறீங்க, இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகையினால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 100 வருடங்களுக்குள்ளாக நீங்கள் ஒருவரும் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, சீர்திருத்தத்தை கொண்டு வருகிற ஒரு மனிதனை தேவன் எழுப்புவார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இவர் அந்த தீயிலே இறந்து போகிறார், எரிந்து இரையாகினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இவருடைய ஜெபத்திற்கும் பதில் கிடைத்தது. இப்போ இவரை எரிக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொன்னால் 1415ஆம் ஆண்டு. 1517ஆம் ஆண்டிலே மார்ட்டின் லூத்தர் என்பவர் 96 கருத்து கணிப்புகளோடு, அதாவது 96 விஷயங்களை எழுதி அந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினுடைய கதவிலே ஆணி அடித்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இவருடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கும் வண்ணமாகத்தான் தேவன் மார்ட்டின் லூத்தரை எழுப்பினார் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஏனென்றால் இவர் சொல்லுகிறார், ஒரு 100 ஆண்டுகளில் ஆண்டவர் சீர்திருத்தத்தை கொண்டு வருகிற, அவனை அடக்க முடியாத அப்படி இருக்கிற ஒரு மனிதனை எழுப்புவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்து போகிறார். 1517ஆம் ஆண்டிலே இந்த மார்ட்டின் லூத்தர் என்பவர் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிற மனிதனாக எழும்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த மார்ட்டின் லூத்தர் என்பவரும் மொழிபெயர்ப்பு செய்தார். அவர் எந்த மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், இவர் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார். வேதாகமத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் கர்த்தருடைய ஜெபத்தை தங்கள் குழந்தைகளுக்கு லத்தீன் மொழியில் இல்லாமல் ஆங்கில மொழியில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரணத்திற்காக 7 பேரை இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபை சுட்டெரித்து எரித்து கொன்று போட்டார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்போது தங்களுக்கென்று ஒரு கோட்பாடுகள், தங்களுக்கென்று ஒரு விஷயங்களை தீர்மானித்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஒரு கொள்கைகளை வைத்து கொள்ளுகிறார்கள். தேவன் என்னவே செய்யவே இல்லை, எந்த மொழியிலையும் மொழிபெயர்க்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லலை. அடுத்தது நான் இந்த மொழியில் தான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் எழுதி கொடுத்த, நான் சொன்ன இந்த மொழியில் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டளையும் வேதாகமத்திலையும் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் லத்தீன் மொழியில் தான் வேதாகமம் எழுதப்பட்டதா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் அரமேய மொழியிலும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். அதுதான் அந்த நாட்களிலே எழுதப்பட்ட மொழியாக இருந்தது. ஆனால் இவர்கள் லத்தீன் மொழியில் தான் இருக்கணும், நீங்கள் கிரேக்க மொழியையும் கூட என்ன பண்ண வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம், யாரும் அந்த மொழியையும் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, லத்தீன் மொழிதான், அந்த மொழியிலே தான் எல்லாரும் வேதத்தை வாசித்தால் வாசிக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, திருச்சபை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்றது போல தான் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார்கள். ஆகையினால தான் அவர்கள் வேறு எந்த மொழியில் மொழிபெயர்த்தாலும் அவர்களை துன்புறுத்தினார்கள், மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி அவர்களை சுட்டரித்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இவர்கள் இந்த 7 பேர் ஏன் கொல்லப்பட்டார்கள், சுட்டரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி கொடுத்தது தான் காரணம். இவர்கள் எந்த மொழிபெயர்ப்பையும் செய்யலை, வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. ஏன் அப்படின்னா ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு இவர்களும் ஒரு சப்போர்ட்டிவாக, அதை ஆதரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற காரணத்திற்காகவே இவர்களை சுட்டரித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினர் பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால்,
பாரம்பரியத்திற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாரம்பரியமும் தேவனுடைய வார்த்தையும் ஈக்குவல் அப்படின்றத பேசுகிறத நம்ம இன்றைக்கும் கூட யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை பேசுகிற அநேக ஃபாதர்ஸனுடைய பிரசங்கங்களை நம்ம கேட்க முடியும். பாரம்பரியம் முக்கியமா, தேவனுடைய வார்த்தை முக்கியமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல, இதுவும் முக்கியம், இதற்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், வேத வாக்கியத்திற்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம வேத வாக்கியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போய்விடக்கூடாது. சோலா ஸ்கிரிப்சரா என்று சொல்லுவார்கள். வேத வாக்கியம்தான், அதின்படி தான் நாம் நடக்க வேண்டும், அதைத்தான் நாம் நேசிக்க வேண்டும், அதற்குத்தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் கிடையாது, பாரம்பரியம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி இன்றைக்கும் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே பாரம்பரியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அன்றைக்கும் அப்படி ஒரு மதவெறி பிடித்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்கவில்லை என்று நாம் பார்க்க முடியும். ஆகையினால தான் அதிலிருந்து அநேகர் பிரிந்து நாங்கள் இனி நீங்கள் சொல்லுகிறதையெல்லாம் கேட்க முடியாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்பி பிரிந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ என்ன செய்கிறாங்க, இவர் மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவர் எழுப்பினார். ஜான் ஹஸ்ஸுடைய ஒரு ஜெபத்திற்கு, அதாவது அவருடைய வார்த்தைக்கு, அவர் சொன்னதான அந்த கடைசி வார்த்தைக்கு ஒரு பதிலாக தேவன் மார்ட்டின் லூத்தர் என்பவரை எழுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த மார்ட்டின் லூத்தர் செய்ததான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கிரேக்க லத்தீன் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஜெர்மன் மொழிக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து 1522ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெர்மன் மொழியிலே ஒரு புதிய ஏற்பாட்டை வெளியிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு அவர் நிறுத்திவிடாமல் அவர் பழைய ஏற்பாட்டையும் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு பகுதிகளாக அவர் வெளியிடுகிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. 1522ஆம் ஆண்டு புதிய ஏற்பாட்டை ஜெர்மன் மொழியில் வெளியிடுகிறார். 1523ஆம் ஆண்டு பென்டடூக், அதாவது பஞ்சாகமம், முதல் 5 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை ஜெர்மன் மொழியிலே வெளியிடுகிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் 1529ஆம் ஆண்டு புதிய ஏற்பாட்டின் மற்றொரு பதிப்பை வெளியிடுகிறார். ஒரு சில திருத்தங்களோடு மற்றொரு பதிப்பு. முதலாவது பதிப்பு செய்யப்பட்டு அந்த பிரதிகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. அதற்கு பிற்பாடு 1529ஆம் ஆண்டு மற்றொரு பதிப்பை புதிய ஏற்பாட்டுக்கு வெளியிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 1530ஆம் ஆண்டு முழு வேதாகமத்தையும் ஜெர்மன் மொழியிலே வெளியிட்டார். 1522 தான் புதிய ஏற்பாட்டை வெளியிடுறாரு. 1523 பஞ்சாகமத்தை வெளியிடுகிறார். 29 புதிய ஏற்பாட்டின் இன்னொரு பதிப்பை வெளியிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. 1530ஆம் ஆண்டே முழு வேதாகமத்தையும் ஜெர்மன் மொழியிலே வெளியிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஜோஹனன் குட்டன்பர்க் அப்படின்றவரை நம்ம பார்த்தோம். குட்டன்பர்க் வேதாகமம் அப்படின்னு சொல்லி முதல் வேதாகமத்தை, அதாவது முதல்ல லத்தீன் வேதாகமத்தை அச்சிட்டு வெளியிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. 1450ஆம் ஆண்டு அச்சு இயந்திரத்தை இந்த ஜோஹனன் குட்டன்பர்க் என்பவர் கண்டுபிடிக்கிறார். அவர் முதலாக அச்சிட்ட புஸ்தகம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது லத்தீன் மொழியில் இருந்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 1490களில் வாழ்ந்ததான ஆக்ஸ்போர்ட் பேராசிரியரும் அதே நேரத்தில் 7வது 8வது ஹென்றி மன்னர்களுக்கு மருத்துவராக இருந்ததான தாமஸ் லினார்கே என்பவர் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, முடிவு செய்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு கிரேக்க மொழியிலே இருக்கிற வேதாகமத்தையும் அதே நேரத்திலே லத்தீன் மொழியில் இருக்கிற வேதாகமத்தையும் ஒப்பிட்டு பார்த்து படிக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார்,
இந்த லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த லத்தீன் மொழியிலே இருந்த வேதாகமம் உண்மையான நற்செய்தியை நமக்கு சொல்லவில்லை என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், என்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், இது நற்செய்தி அல்ல, அல்லது நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. இது இந்த நம்ம இப்போ வைத்து கொண்டிருக்கிறதான இந்த லத்தீன் மொழியில் இருக்கிற வேதாகமத்தில் சொல்லப்படுவது நற்செய்தி அல்ல. ஒருவேளை நம்ம அதை நற்செய்தி தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த தாமஸ் லினார்கே என்று சொல்லப்படுகிறவர் சொல்லுகிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இவர் யார் அப்படின்னா, ஆக்ஸ்போர்டில் பேராசிரியராக இருந்தவர். 7ஆம் மற்றும் 8ஆம் ஹென்றி மன்னர்களுடைய தனிப்பட்ட மருத்துவராக பணியாற்றியவர். இவர் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு கிரேக்க மொழியில் இருந்த வேதாகமத்தையும் அதே நேரத்தில் லத்தீன் மொழியில் இருந்த வேதாகமத்தையும் வாசிக்கிறார், அதை ஒப்பிட்டு பார்க்கிறார், அதில் உள்ள கருத்து வேறுபாடுகளை கண்டுபிடிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதை கண்டுபிடித்ததோடு விட்டுவிடாமல் அவர் ஒரு கூற்றையும் வைக்கிறார், இது நற்செய்தி அல்ல, அல்லது நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லப்படுகிற ஒரு கூற்றையும் வைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், லத்தீன் மிகவும் சிதைந்து போய், அதாவது ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருந்தது. ஆகையினால அது நற்செய்தியை கூட பாதுகாக்கவில்லை என்று சொல்லப்படுகிறதான ஒரு கணிப்பாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த நாட்கள்லையும் இவர் இருந்ததான நாட்கள்லையும் கூட திருச்சபையானது இந்த ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டே தான் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் லத்தீன் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் வேதாகமத்தை வாசிக்கக்கூடாது. அப்படி வாசிக்கிறவர்கள், மொழிபெயர்க்கிறவர்கள் மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லப்படுகிறதான நெருக்கடியானது இவர் இந்த தாமஸ் லினார்கே என்று சொல்லப்படுகிற மனிதன் இருந்த காலத்திலும் இருந்தது. நம்ம பார்த்தோம், வில்லியம் டிண்டேல் என்பவருடைய ஜெபம், இங்கிலாந்து மன்னர்களின் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொன்ன ஜெபத்துக்கு பதிலாக தான் 8ஆம் ஹென்றியினுடைய காலத்தில் வேதாகம மொழிபெயர்ப்பிற்கு உதவி செய்யப்பட்டது. அவரே முன் உதவி செய்தார்ன்றதை நம்ம பார்த்தோம். மன்னர் உதவி செய்கிறார், ஆனால் ரோமன் கேத்தலிக்க திருச்சபையானது உதவி செய்யவில்லை, அவர்களை ஆதரிக்கவில்லை, அவர்கள் செய்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டது. அவர்களை துன்புறுத்தினார்கள், மரண தண்டனை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது இவர் இப்படியான காரியங்களை செய்கிறார். இவர் படித்து இவர் தன்னுடைய கருத்தை தான் வெளியிடுகிறார். இப்போ 1496 இன்னொருவர் எழும்புகிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவரும் லண்டனில் மேயராக இருந்தவருடைய மகன், இவருடைய பெயர் ஜான் கோலெட். ஒரு மேயரினுடைய, லண்டனில் இருந்த மேயரினுடைய மகன், இவருடைய பெயர் ஜான் கோலெட் என்பது இவருடைய பெயர். இவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தன்னுடைய மாணவர்களுக்கும் சொல்லி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் பொதுமக்களுக்கும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். இவர் கிரேக்க மொழியில் படிக்கிறாரு, அதை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அங்கே இருந்த செயின்ட் பால் கத்தீட்ரலில் பொதுமக்களுக்கு ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து சொல்லி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது இவருக்கும் நெருக்குதல்கள் வந்தது. இவரையும் நெருக்கினார்கள், துன்புறுத்தினார்கள், இவருக்கும் அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர் மரண தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார், சிறைவாசம் செல்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இவருடைய தகப்பனார் ஒரு மேயராக ஒரு நல்ல அதிகாரத்தில் இருந்ததுனால இவர் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களிலிருந்து
பாதுகாக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது இவர் தேவாலயத்தில், அதாவது அன்றைக்கு இருந்ததான அந்த கூடுகையில் அங்கே வந்ததான மக்களுக்கு இவர் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுகிறதான காரியங்கள் நடைபெற்ற பொழுது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கூடி வருகிறதான இடத்திலே இடம் கொள்ளாத அளவிற்கு மக்கள் கூடி வந்தார்கள். விசேஷமாக 20,000 பேருக்கும் மேலாக அந்த இடத்திலே கூடி வந்தார்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ விசேஷமாக 2003ஆம் ஆண்டு நிலவரப்படி 2003ஆம் ஆண்டில் அந்த பகுதியில் போய் வந்தவர்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் அந்த கூடி வருகிறதான இடம் இருக்கிறது. செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் இருக்குது. அங்கே இன்றைக்கு எத்தனை பேர் கூடி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் ஏறக்குறைய 200 பேர் கூடி வருகிறார்கள். ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு தெளிவாக அந்த இடத்திலிருந்து பறைசாற்றப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது. அந்த நாட்களில் ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அப்பொழுது அநேகர் கூடி தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டார்கள், கேட்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான நெருக்குதல்கள் இல்லை, துன்புறுத்தல் இல்லை, அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் கூடி வருகிற மக்கள் எத்தனை பேர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 200 பேர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இவருக்கு இவருடைய அப்பா மேயராக இருந்தது மட்டுமல்லாமல் இவருக்கு தெரிந்த அநேக நண்பர்கள் நல்ல அதிகாரத்தில் இருந்தவர்களாக இருந்ததினால இவருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தது. ஆனால் இவருக்கு பெரிதாக எந்த ஒரு சேதமும் நடைபெறவில்லை. இவர் சிறைக்கும் செல்லவில்லை. அதே நேரத்தில் இவர் மரண தண்டனையிலிருந்தும் தப்பித்து கொண்டார். அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இவர் ஜான் கோலட் என்பவர். இவருக்கு பிற்பாடு இந்த லினார்கே மற்றும் ஜான் கோலட்டினுடைய அனுபவங்களை கருத்தில் கொண்டு இவர்களுடைய காரியங்களை அறிந்தவராய், இவர்களுடைய போதனைகளிலே வளர்க்கப்பட்ட, அவர்களுடைய போதனைகளை அறிந்த ஒரு மனிதனாக இருந்த இன்னொருவர் எழும்புகிறார். இவர் யார் அப்படின்னு சொன்னால் எராஸ்மஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர் எழும்புகிறார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, லத்தீன் மொழியில் காணப்பட்ட வேதாகமம் நற்செய்தியை பாதுகாக்கவில்லை. அதில் மிகப்பெரிய குழப்பங்கள் காணப்பட்டது. அது சரியாக மொழிபெயர்க்கப்படாத நிலையிலே இருந்தது. அதை தான் அந்த நாட்களிலே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி பயன்படுத்தப்பட்ட லத்தீன் வல்கேட்டை இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா திருத்துகிறதற்காக தூண்டப்படுகிறார். அதில் உள்ள பிரச்சனைகளை, அதில் உள்ள கருத்து வேறுபாடுகளை, அதில் உள்ள அந்த சரியான அர்த்தத்தை கொண்டு வராமல் காணப்படுகிறதான வாக்கியங்களை சீரமைப்பதற்கு முற்படுகிறார். அதற்காக தூண்டப்படுகிறார். இவருக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. நாம் அதை சீரமைத்தால் என்ன, நாம் அதை சரி செய்தால் என்ன என்கிற உணர்வோடு இந்த எராஸ்மஸ் என்பவர் செயல்படுகிறார். இப்போ இவருக்கு முன்பதாக இருந்த 2 பேரை நம்ம பார்த்தோம். அவர்களை பற்றிய அறிவும் அவர்களுடைய அனுபவங்களை குறித்த விஷயங்களும் இந்த எராஸ்மஸ் என்பவருக்கு தெரிந்திருந்தது. ஒன்று தாமஸ் லினார்கே என்பவர், இன்னொன்று ஜான் கோலட் என்பவர். 2 பேருமே கிரேக்கத்தில் உள்ள வேதாகமத்தை வாசிக்கிறாங்க. அதன் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அந்த நாளிலே இருந்ததான லத்தீன் வேதாகமம் வேதத்தை சரியாக அந்த உண்மையான அந்த பொருளோடு, எந்த நோக்கத்தோடு அந்த வேதாகமம் எழுதப்பட்டதோ அதே நோக்கத்தோடு இது மொழிபெயர்க்கப்படவில்லை. அதே அர்த்தத்தை இந்த மொழிபெயர்க்கப்பட்ட பகுதிகள் கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு
அவர்கள் கிரேக்க மொழியிலே கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு போதித்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இதையெல்லாம் பார்த்த இவர் நம்ம இப்படியே போதித்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிலே ஒரு சீரமைப்பை கொண்டு வர வேண்டும், திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இவருக்குள்ளாக ஒரு தூண்டுதல். இப்போ அவர்களுக்கு வாசிக்கும் பொழுது அதை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலோடு அதை மக்களிடத்திலே கொண்டு செல்லுகிறார்கள். அநேகர் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டார்கள். இப்போ இவருக்குள்ளாக அந்த அனுபவங்களை எல்லாம் பார்த்த இவருக்குள்ளாக அடுத்த ஒரு கட்ட முயற்சியாக இவருக்குள்ளாக ஒரு தூண்டுதல் வருகிறது. நாம் அதை திருத்த வேண்டும், சீரமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான ஒரு எண்ணம் இவருக்குள்ளே வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால இவர் ஒரு அச்சு பொறியாளருடைய உதவியோட என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கிரேக்க லத்தீன் இணையான புதிய ஏற்பாட்டை வெளியிடுகிறார். 1516ஆம் ஆண்டு ஒரு அச்சு பொறியாளருடைய உதவியோடு, அவருடைய பெயர் என்னன்னா ஜான் புரோபன் என்ற ஒரு அச்சு பொறியாளருடைய உதவியோடு இவர் கிரேக்க லத்தீன் மொழியில் இருக்கிறதான ஒரு புதிய ஏற்பாட்டை வெளியிடுகிறார். இப்போ நம்ம எல்லாருக்குமே அது நன்றாக தெரிந்தது தான். ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிற வேதாகமும் ஒரே வேதாகமமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, லத்தீன் அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் கிரேக்க லத்தீன் இருக்கிறதான ஒரு இணை வேதாகமத்தை வெளியிடுகிறார். கிரேக்கத்தில் இந்த காரியங்கள் தான் சொல்லப்பட்டு, இப்போது லத்தீனில் இதுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் அந்த பிழையாக இருந்த அந்த தேவையற்ற ஒரு சரியான அர்த்தத்தை கொடுக்காத தேவையற்ற காரியங்களை எல்லாம் உள்ளடக்கி இருந்த அதே லத்தீன் வல்கேட்டை தான் பயன்படுத்தினாரா அப்படின்னா இல்லை. இவர் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த முயற்சியிலே கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்க்கிறார். அப்படி மொழிபெயர்த்து தான் இவர் கிரேக்க லத்தீன் இணை புதிய ஏற்பாட்டை உருவாக்கி அதை வெளியிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இவர் ஒரு சீர்திருத்தலை கொண்டு வருகிறார். அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து புதிய ஒரு லத்தீன் மொழிபெயர்ப்பை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது இவர் மொழிபெயர்த்தது, இப்போ லத்தீனுக்கு மொழிபெயர்க்கிறார். அது எந்த கிரேக்க மொழியில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது துல்லியமானதும் நம்பகத்தன்மை உள்ளதுமாக இருந்ததான கிரேக்க பிரதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட, அதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாகத்தான் இந்த கிரேக்க லத்தீன் இணை புதிய ஏற்பாடு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இவருக்குள்ளாக உண்டான அந்த தூண்டுதலின் விளைவாக இவர் இப்படிப்பட்ட ஒரு வேதாகமத்தை வெளியிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் தான் லத்தீன் மொழியில் இருக்கிற வேதாகமத்தை பயன்படுத்துவதை காட்டிலும் ஒரிஜினலாக எந்த மொழியிலே வேதாகமம் எழுதப்பட்டதோ அந்த மொழியிலிருந்து தங்களுடைய சொந்த மொழிக்கு தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதான தூண்டுதல் அநேகருக்குள்ளே வந்தது. அது மிக முக்கியமானது, அது மிகவும் அவசியமானது என்று சொல்லப்படுகிறதான தூண்டுதலை அநேகர் பெற்றார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால்தான் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலும் கூட பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது, மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டிற்கு முன்பதாக உள்ள பக்கத்திலும் புதிய ஏற்பாட்டிற்கு முன்பதாக உள்ள ஒரு பக்கத்திலும் பார்க்க முடியும். அப்போது இன்னொரு மொழியில் என்று சொல்லி போகும் பொழுது கொஞ்சம் வித்தியாசங்கள், ஒரு சில மாறுபாடுகள், ஒரு சில அர்த்த பிழைகள் இருக்கிறத கூட நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அர்த்தங்கள் மாறுகிறதை பார்க்க முடியும். ஆகையினால தான் எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தாலும் வேறு சில மொழிபெயர்ப்புகளை
பயன்படுத்துகிறார்கள். ஒரு சில குறிப்புக்காக அல்லது ஒரு சில சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக, ஒரு சில காரியங்களை விளங்கி கொள்கிறதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மொழிபெயர்ப்பிற்கு விசேஷமாக பயன்படுத்துவது எது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஒரிஜினல் லாங்குவேஜான ஹீப்ரு, அராமிக், அதே நேரத்தில் கிரீக், இந்த மொழிகளில் இருக்கிறதான அந்த கையெழுத்து பிரதிகளை தான் அந்த நாட்களிலே பயன்படுத்தி மொழிபெயர்த்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஏனோதானோ என்று சொல்லி மொழிபெயர்க்கவில்லை. ஆகையினால தான் அநேகர் அந்த மொழியை ஒரு புதிய மொழியில் மொழிபெயர்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது அவர்கள் தாய்மொழியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது தாய்மொழியாக இல்லாத பட்சத்தில் அதை கற்றுக்கொள்கிறார்கள். விசேஷமாக இன்னும் ஒரு சிலரை நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய தாய்மொழியிலே மொழிபெயர்ப்பதற்காக இருந்தாலும் சரி அல்லது வேறு மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக இருந்தாலும் சரி, எபிரேய பாஷையையும் கிரேக்க பாஷையையும் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ கூட ஒரு நபரை நம்ம பார்த்தோம், தாமஸ் லினார்கே என்று சொல்லப்படுகிறவர் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு அதிலே வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் கிரேக்க மொழியில் வேதத்தை வாசித்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் முதலாவது கற்றுக்கொள்கிறார்கள், பிற்பாடு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக இன்னும் ஒரு சிலருக்குள்ளே அப்படிப்பட்ட தூண்டுதல்கள், அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் கடத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களும் மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய தாய்மொழியிலே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம், போதிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் மொழிபெயர்த்து கொடுக்கிறதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படித்தான் அநேக மொழிகளிலே தேவனுடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டது, விசேஷமாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஜான் விக்லிஃப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு, ஆனால் அவர் அதை முழுமையாக செய்ய முடியல, இறந்து போகிறார். வில்லியம் டிண்டேல் ஆல்மோஸ்ட் 90% பக்கமாக மொழிபெயர்க்கிறார், ஆனால் முழுமை அடையவில்லை. அவருக்கு பிற்பாடு அவருக்கு நண்பராக இருந்தவர் ஒருவர் வருகிறார். அவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், புதிய ஏற்பாட்டை முழுமையுமாக மொழிபெயர்த்து அதை அச்சிட்டு வெளியிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. மைல்ஸ் கவர்டேல் மற்றும் ஜான் தாமஸ் மேத்யூ, இவங்க 2 பேரும் டிண்டேலின் வாழ்க்கையின் கடைசி 6 ஆண்டுகளில் விசுவாசமான சீடர்களாக இருந்தவர்கள். இவர்கள் டிண்டேலோடு கூட இருந்து பயணித்தவர்கள். அவர் இப்போ ஆல்மோஸ்ட் முழுமையாக முடிக்கிறாரு, ஆனாலும் அதை எல்லாவற்றையும் அவரை என்ன பண்ண முடியல, ஒரு பைண்டப் பண்ணி ஒரு வேதாகமத்தை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது வில்லியம் டிண்டேலுக்கு. இப்போ அதே அவருடைய அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு இன்னும் ஒரு சில தேவைப்படுகிறதான இடங்களிலே மொழிபெயர்த்து அதை முழுமையாக்கி முழு வேதாகமமும் யாருடைய நாட்களில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், இந்த மைல்ஸ் கவர்டேல் மற்றும் ஜான் தாமஸ் மேத்யூ இவர்களுடைய நாட்களில்தான் அது செய்யப்படுகிறது. இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இவர்கள் வில்லியம் டிண்டேலுக்கு விசுவாசமான சீடர்களாக, அதாவது அவரோடு கூட இருந்த நபர்களாக காணப்பட்டார்கள் அப்படின்றது தான் நமக்கு சொல்லப்படுகிறது. இவர்கள் அவர் இறந்த பிற்பாடு, அதாவது அவர்கள் கழுத்தை நெரித்து எரித்து கொன்றதற்கு பிற்பாடு இவர்கள் இந்த ஆங்கில வேதாகமத்தினுடைய திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்துகிறார்கள். கவர்டேல் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடிக்கிறார். அதை அதில் காணப்பட்டதான ஒரு சில பகுதிகள் எதெல்லாம் இன்னும் முழுமையாக முடிக்கப்படாமல் இருந்ததோ அதையெல்லாம் இவர் மொழிபெயர்த்து முடிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாக முழுமையான முதல் ஆங்கில வேதாகமம் எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அக்டோபர் 4 1535 ஆண்டு
முழு வேதாகமம் அச்சிடப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இது கவர்டேல் பைபிள் என்றும் அழைக்கப்பட்டது. அவருக்கு பிற்பாடு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து 1537ஆம் ஆண்டு இரண்டாவது முழுமையான ஆங்கில பைபிளை இந்த ஜான் தாமஸ் மேத்யூ ரோஜர்ஸ், அவருடைய முழுமையான பெயர் ஜான் தாமஸ் மேத்யூ ரோஜர்ஸ், அவரை ஜான் ரோஜர்ஸ் அல்லது தாமஸ் மேத்யூ என்று சொல்லியும் அழைக்கிறார்கள். அவர் இரண்டாவது ஆங்கில முழுமையான வேதாகமத்தை 1537ஆம் ஆண்டு வெளியிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதை தாமஸ் மேத்யூ என்ற புனைப்பெயரில் அச்சிட்டார். இவரை ஜான் ரோஜர்ஸ் என்றும் தாமஸ் மேத்யூ என்றும் அழைக்கிறார்கள். அதனால் இவர் தனக்கு இருந்ததான அதை புனைப்பெயர், அதை ஒரு நிக்நேம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தாமஸ் மேத்யூ என்று சொல்லப்படுகிறதான பெயரிலேயே வெளியிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த மனிதர்களுடைய, அதாவது மைல்ஸ் கவர்டேல், இந்த தாமஸ் மேத்யூ அல்லது ஜான் ரோஜர்ஸ் என்பவர்களுடைய நாட்களிலும் திருச்சபையிலிருந்து, அதாவது துன்புறுத்தல்கள், கண்டனங்கள், நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறதான அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் மன்னருடைய ஒரு சப்போர்ட்டும் இருந்தது, ஒரு ஆதரவு இருந்தது. அதே நேரத்தில் 1539ஆம் ஆண்டு தாமஸ் கிரான்மர், இவர் ஒரு பேராயர், அதாவது அந்த நாளில் இருந்ததான ஒரு போதனை செய்யக்கூடிய ஒரு பிரசங்கியார். இவர் மற்றும் 8ஆம் ஹென்றி மன்னருடைய விருப்பப்படி கிரேட் பைபிளை வெளியிடுவதற்கு மைல்ஸ் கவர்டேல் என்பவரை நியமித்தார்கள். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, வில்லியம் டிண்டல் இறந்ததற்கு பிற்பாடு அவர் ஒரு முழுமையான ஆங்கில வேதாகமத்தை வெளியிடுகிறார். அதற்கு கவர்டேல் பைபிள் என்று சொல்லி அதை அழைக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு 1537ஆம் ஆண்டில் இந்த தாமஸ் மேத்யூ என்பவர், அதாவது ஜான் ரோஜர்ஸ் என்பவர், தன்னுடைய நிக்நேமான தாமஸ் மேத்யூ என்ற பெயரிலேயே ஒரு முழு ஆங்கில வேதாகமத்தை வெளியிடுகிறார்கள். ஆனால் அதிகமான மக்கள் மத்தியிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வேதாகமமாக அந்த நாட்களிலே, அதாவது ஆங்கிலத்திலே காணப்பட்ட ஒரு வேதாகமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தி கிரேட் பைபிள் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு வேதாகமம் தான். அந்த கிரேட் பைபிளை வெளியிடுவதற்கு இந்த மைல்ஸ் கவர்டேல் என்பவரை அந்த நாளிலே பேராயராக காணப்பட்ட கிரான்மர் என்பவரும் 8ஆம் ஹென்றி என்ற மன்னரும் நியமிக்கிறார்கள். அவருடைய இந்த மைல்ஸ் கவர்டேல் என்பவருடைய தலைமையின் கீழாக தி கிரேட் பைபிள் என்று சொல்லப்படுகிறதான வேதாகமம் மன்னருடைய ஆதரவின் கீழாக இருந்து வெளிவந்தது. இதை ஒரு நூற்றாண்டுகளாக அநேகர் இந்த ஆங்கில வேதாகமத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு பிற்பாடு அநேகர் பெரிதாக மொழிபெயர்ப்பு, அதாவது எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலிருந்து என்று சொல்லி ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கவில்லை. ஆனால் இதற்கு பிற்பாடு ஒரு சில திருத்தங்களோடு, அல்லது நாங்கள் இந்த மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆகையினாலே நாங்கள் எங்களுக்கு ஒரு புதிய மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்திலே ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே நம்ம பார்க்கும்போது தி கிரேட் பைபிள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமம் வருகிறது. அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். பிற்பாடு இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரும் கூட ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார்கள். ஏன், அதை எதற்காக கொண்டு வருகிறார்கள்? இப்போது எல்லாரும் ஆங்கில வேதாகமத்திற்கு, ஏனென்றால் அநேகருடைய மொழி ஆங்கிலமாக இருந்ததினாலே ஆங்கில மொழிபெயர்ப்புகள் மீது அவர்களுடைய நாட்டம் செல்லுகிறது. அதை வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போது அதை தடுக்க வேண்டும், தங்களுடைய கருத்தையே அவர்கள் மீது திணிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தங்களுக்கென்று ஒரு மொழிபெயர்ப்பு வேண்டும் என்கிறதான கருத்திலே இவர்கள் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கும் வரைக்கும் கூட ஆங்கில மொழிபெயர்ப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆங்கிலம் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. ஒரு சில பேச்சு வழக்கு என்று சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் காணப்படுகிறதினாலே
அது மாத்திரமல்லாமல் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அதோடு கூட புரிந்து கொள்ளுகிறதற்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிற வேதாகமமும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி அநேக ஆங்கில வேதாகமங்கள் இன்றைய நாள் வரைக்கும் கூட மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ கூட நம்ம பார்க்குறோம் டுடே இங்கிலீஷ் வேர்ஷன் அப்படின்லாம் சொல்லி இந்த நாளில் பயன்படுத்துகிற ஆங்கிலத்திற்கு தகுந்தாற்போல் மொழிபெயர்த்து கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆங்கிலத்திலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இன்னும் எந்தெந்த விதத்திலே மொழிபெயர்ப்புகள் நடைபெற்றது, எதற்காக நடைபெற்றது, அதே நேரத்தில் ஒரு சில தவறுகளோடு வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது, அதை பின்னாட்களில் யார் கண்டுபிடித்தார்கள், பிற்பாடு அதை எப்படி திருத்தினார்கள், அதை திருத்தும் பொழுது அந்த தவறோடு இருந்ததான வேதாகமத்திற்கு ஒரு பெயரை கொடுக்கிறார்கள், அதை திருத்தி அதற்கு ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு சில காரியங்கள் இருந்தது. அவைகளை தான் நம்ம வருகிறதான நாட்களில் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆங்கிலம் இல்லாமல் வேறு சில மொழிகளிலே எப்படி வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது, அது எந்தெந்த விதத்திலே எப்படி ஆங்கிலத்தில் இப்போது ஜான் விக்லிஃப் மொழிபெயர்க்கிறார், பின்னர் வில்லியம் டிண்டேல் வருகிறார், அவர் மாத்திரமல்லாமல் இந்த மைல்ஸ் கவர்டேல், தாமஸ் மேத்யூ இப்படி போன்ற மனிதர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள், அதில் சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார். அதுபோல் தமிழ்லையும் இப்போ நம்ம பயன்படுத்துகிறதான வேதாகமம் அப்படியே ஜீகன் பால்கு மொழிபெயர்த்து கொடுத்ததே இல்லை. அவரும் ஒரு சில பகுதிகளை மொழிபெயர்க்காமல் சென்றார். அப்போ அவருக்கு பிற்பாடு யார் வந்தாங்க, என்ன நடந்தது, இப்படி போன்ற ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை ஒரு கீழ் மட்டத்தில் காணப்படுகிற மனிதன் முதல் மேல் மட்டத்தில் இருக்கிற மனிதன் வரைக்கும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் உம்மோடு நெருங்கி வாழ வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும் என்றதான நோக்கத்திலே மொழிபெயர்ப்பு காரியங்களை செய்ததான மனிதர்களை நாங்கள் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா அவர்களைப் போல நாங்களும் கூட தகப்பனே அப்பா இந்த நாட்களிலும் அநேக கள்ள போதனைகளும் கள்ள உபதேசங்களும் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். அதை அப்படியே பார்த்துவிட்டு எங்களுக்கு என்ன, அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அப்படியே சென்று விடாமல் நாங்களும் உமக்கென எழும்பி பிரகாசிக்க அப்பா நாங்களும் உமக்காக வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. அப்பா தேவையற்ற காரியங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது, உபதேசிக்கப்படும் பொழுது, போதிக்கப்படும் பொழுது அப்பா நாங்கள் தகப்பனே அதை அப்படியே பொறுத்து கொண்டு சென்று விடுகிறவர்களாய் அல்ல, அது உண்மையிலேயே வேதம் இப்படி தான் சொல்லுகிறதா என்று சொல்லி அப்பா அதை குறித்து கேள்வி கேட்கிறவர்களாகவும் அப்பா உம்முடைய வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து அப்பா அதை பிரசங்கிக்கிற போதிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறவர்களாகவும் இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருங்க, எங்களை சகல சத்தியத்தின் பாதையிலும் நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் காணப்படுமாயின் அப்பா அதிலிருந்து நாங்கள் அப்பா அப்பா விலகி உமக்கு பிடித்த பாதையிலே நடக்க, நித்தியத்தின் வழியிலே நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.